ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் கொழுக்கட்டை. இது நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 200 கிராம் அச்சு வெல்லம் எடுத்திருந்தேன். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு 2 கப்பு தண்ணி சேர்த்து இதை கரைய வச்சு வடிகட்டிக்கலாம். அது வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போது வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை பேனில் வடிகட்டிக்கிறேன். இது போல் வடிகட்டிக்கோங்க. தூசு மண்ணெலாம் இருக்கும், அதனால் வடிகட்டிட்டு செய்துக்கலாம். இப்போது வெல்லம் கரைஞ்ச தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதில் வாசனைக்கு நான் 2 ஏலக்காவை நுணுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதோடையே ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதோடையே ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து செய்யும்போது நல்லா வாசனையாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன். அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது போல் கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிருந்தேன். இது சரியாக இருக்கும். இது சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டும். கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போது ஓரளவு ஆறியிருக்கு. லைட்டாக தண்ணி தொட்டுட்டு இது போல் பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க. ஒன்று போல் கலந்து விட்டுட்டு இது வேக வைக்கிறதுக்கு இட்லி பானையில் தண்ணி நல்லா சூடு பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே இட்லி தட்டு வச்சுட்டு ஒரு சுத்தமான காட்டன் துணியை விரிச்சிக்கோங்க. நம்ம எடுத்திருந்த மாவுலேருந்து இது போல் சின்ன சின்னதாக பிடி கொழுக்கட்டை செய்து அதில் வச்சுக்கலாம். இது போலவே எல்லாத்தையும் அடுக்கி வச்சிடலாம். இப்போது எல்லா மாவுலேயும் பிடி கொழுக்கட்டை செய்துட்டேன். இதை துணியை இது போல் மூடி விட்டுட்டு இட்லி மூடி போட்டு மூடி ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே மாவு கொதிக்கிற தண்ணியில் தான் கலந்துருக்கோம், அதனால் ஒரு 8 நிமிஷம் வேக வச்சாலே போதும், நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இப்போது 8 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்குறேன். சூப்பராக வெந்து வந்துருச்சு. இதை வெளியில் எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா பூ போல் சாஃப்டான கொழுக்கட்டையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற 1-2 பொருட்களை வச்சு செய்துட்டோம். குழந்தைங்க ஸ்நாக் கேட்கும்போது இது போல் டக்குன்னு செய்து கொடுத்துடலாம். நல்லா நெய் வாசனையோட ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.